ஃப்ரெண்ட்ஸ், மதிய லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி லஞ்சு வந்து மொச்சக்கொட்டை முள்ளங்கி போட்டு காரக்குழம்பு, ரசம், பீட்ரூட்டு பொரியல், முள்ளங்கி போட்டு குழம்பு வைக்கிறேன். அதுக்கு வந்து குண்டான அடுப்பில் வச்சாச்சு, ஆயில் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு. அது புரிஞ்சு இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கின்னு இருக்குது. அது வதங்கிறதுக்கு வந்து கல் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அது வதங்கட்டும். அதுக்குள்ளே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கிறேன் முள்ளங்கி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அந்த ஆயிலே வந்து இது பண்ணோம்னா சீக்கிரம் வெந்துடும். ஆயிலே ஃப்ரை பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். முள்ளங்கி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் மஞ்சாதூள் ஆட் பண்ணிட்டேன். குழம்பு மிளகாதூள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலக்கிட்டுக்கலாம். அரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வச்சுட்டுருக்கேன். ஊற வைக்கிற மொச்சக்கொட்டை நைட்டே ஊற வச்சாச்சு. அந்த மொச்சக்கொட்டை இப்போ ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டையை கொட்டிக்கலாம். முள்ளங்கி வெந்துடுச்சு. அதில் மொச்சக்கொட்டையை ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே புளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். முள்ளங்கியும் மொச்சக்காவும் நல்லா காரம் இதெல்லாம் உப்பெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து புளி கரைச்சி வச்சிடல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோடனே முள்ளங்கி மொச்சக்கொட்டை புளி ஊற்றின காரக்குழம்பு ரெடி ஆகிடும். கடாய் வச்சாச்சு. கடாயை வச்சோன்னே இப்போ கேரட்டு பொரியல் செய்ய போகிறேன். கேரட்டு பொரியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். கடாயை வச்சுட்டு ஆயில் போட்டேன். ஆயில் போட்டோன்னே கடுகு போட்டேன். கடுகு போட்டோடனே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கீரி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பண்ணி இந்த சூட்லேயே வந்து காய் வெந்தணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அதனால் இதிலே இது பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மஞ்சாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். வதங்கட்டும். அது அப்படியே இப்போது கேரட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. அது வேகட்டும். வெந்துடுச்சு. மிளகும் ஆட் பண்ணியாச்சு அந்த காரத்துக்காக. இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.